வெல்கம் டு கணினியாக. நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ESX சர்வரோட கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ESX சர்வரை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா? நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ESX சர்வரோட வெர்ஷன் இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ப்ராசஸர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட ஸ்பீட் என்ன, அப்புறம் ரேம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது எல்லோ கலர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் அட்ரஸ் இருக்கும். சரிங்களா? ESX 1ங்கிறது இந்த ஹோஸ்ட் நேமு, HTTP 192.112.50ங்கிறது அதோட IP. சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து F2ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், F12ன்னு பட்டன் இருக்குது. சரிங்களா? F2னா நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. சரிங்களா? F12ன்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறது. இப்போ F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் F12 ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? ஸோ எது ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு நம்ம கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? VEC பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இதில் இருந்தால் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் இல்லை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது காட்டுறேன். கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இது பண்ணுறீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெட்வொர்க் அடாப்டர். சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் டிஎம்ச்சிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன நெட்வொர்க் கார்டு என்ன, மேக் அட்ரஸ் என்ன, ஸோ அது கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து VLAN வந்து நம்ம யூஸ் பண்ணல, அது அட்வான்ஸ்டு லெவல். ஸோ அது VLAN இது பண்ணுறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் VLAN ஆப்ஷனல் இருக்குது, அதை விட்டுருங்க. IP கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம IP செட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து டைனமிக் மேலே இது பண்ணிங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டைனமிக் ஐபியாக மாறிடும். ஸ்பேஸ் பாரை தட்டணும். சரிங்களா? இது வந்து ஸ்டாட்டிக் IP. ஸோ இங்கே ஸ்டாட்டிக் IP வேணால் நீங்கள் இதில் போயிட்டு இப்படி இது பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன IP டைப் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு இதாகும். சரிங்களா? ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அகைன் நான் பண்ணல. சரிங்களா? ஸோ இது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். எஸ்கேப் எடுத்தீங்கன்னா இதாயிரும். சப்நெட் மாஸ்க் இது டிஃபால்ட் கேட்வே வந்து ரவுட்டரோட அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணல, அதனால் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே. சேவ் பண்ணணும்னா என்ட்ரு பண்ணணும். IP வெர்ஷன் 6 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எனேபிள் பண்ணணும்னா இப்போ நம்ம IP வெர்ஷன் 6 யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை தட்டிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ எஸ்கேப் வெளியில் வரணும்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. சேவ் பண்ணணும்னா என்டர், வெளியில் வரணும்னா எஸ்கேப்பு. DNS. ஸோ DNS சர்வர் வந்து நான் வந்து ஆல்ரெடி இந்த சர்வர் ஒன்று வச்சுருக்கிறேன், ஆக்டிவ் டைரக்டரி. ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரியை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி பார்ப்போம் vCenter சர்வரில். ஸோ அந்த சர்வரோட இதை வந்து நான் இங்கே வந்து DNS சர்வராக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே நேமே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சர்வர் எது இன்னொன்று பிரைமரி செகண்டரி டொமைன் கண்ட்ரோல் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே தான் சேஞ்ச் பண்ணலாம். இதை நேம் ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் சஃபிக்ஸு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமைன் நேம். இப்போ ஆக்டிவ் டைரக்ட் டொமைன் வச்சுருப்பீங்களா? ஸோ எந்த டொமைனோட நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுறீங்களோ அந்த டொமைனோட நேமை வந்து இதில் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு எதுவும் இது பண்ணல. ஸோ இப்போ இது எல்லாமே முடிச்சாச்சு, இன்ஸ்டலேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பு, இன்னொரு எஸ்கேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விதை விட்டு எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் ரீஸ்டார்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு. நீங்கள் இது பண்ணீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எதுவும் கான்ஃபிகரேஷன் போட்டு ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சுட்டு இதை வந்து டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு பக்காவாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்லும். சரிங்களா? நம்மளோட அட்ரஸ் வந்து செக் பண்ணுது, கேட்வே செக் பண்ணுது, அப்புறம் பிங் நம்மளோட IP அட்ரஸ் செக் பண்ணுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனோட கனெக்ட் ஆகிருக்கா, ஹோஸ்ட் நேம் வந்து கரெக்டாக இன்டகிரேட் ஆகிருக்காங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸு, கான்ஃபிகர் கீபோர்டு, ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷெல்னால் வந்து உங்களுக்கு SSH மோடு. சரிங்களா? நீங்கள் வந்து யூனிக் ஷெல் மோடில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து அவங்க டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம எனேபிள் பண்ணால் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும். ஓகே. எனேபிள் ஆயிரும். அதே மாதிரி
SSH வந்து நீங்கள் புட்டி வழியாக வந்து எடுத்துக்கலாம். டிசேபிளில் இருக்கும் அது. ஸோ அதையும் வந்து டிசேபிளில் இருக்குது, அதை எனேபிள் பண்ணால் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகே, இப்போ எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் நீங்கள் எல்லாமே இங்கே இது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும். எஸ்கேப்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம 2 இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது செல் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ESX செல் எனேபிள் பண்ணியிருக்கோம், SSH செல் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது இது பண்ணோம்னா நம்ம என்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு இதாகும். சரிங்களா? ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். ரீஸ்டார்ட்லாம் கிடையாது, நம்ம அதை ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து சிஸ்டம் லாக் பார்க்கணும்னா நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். ஒன்றுனா சிஸ்டம் லாகு, 2ன்னு பார்த்தீங்கன்னா VM கேனல் கான்ஃபிக் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா VMwareோட சீரியல் நம்பர் என்ன, லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ரீசெட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை மொத்தமாக உங்களுக்கு ரீசெட் பண்ணிடும். சரிங்களா? ஃபேக்ட்ரி டிஃபால்ட் மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இதை விட்டு வெளியே வரணும்னா திருப்பி எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். சரிங்களா? இப்போ இதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.168.12.50. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ரௌசர் போய்க்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு 192.168.12.50 நினைக்கிறேன், பார்க்கலாம். 50 தானே போட்டோம். எஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வெப் அட்ரஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம்னா, இப்போ வந்து டவுன்லோடு வெப்ஸ்பியர் கிளைண்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா? இது வழியாக தான் நம்ம வந்து எல்லா VMwareலாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ அதை நீங்கள் இங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக VMware சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். சரி, எல்லாத்துக்குமே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஒரு ஜிமெயில் ஐடி இல்லை ஏதோ ஒரு ஐடி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி vCenter சர்வர், இது வந்து நம்ம டொமைன் லெவலில் ஆக்டிவ் டைரக்டரியோட உங்களுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு VMware vCenter. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் அப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து லினக்ஸ் பேஸ்டு இது இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் வந்து இதுலேருந்தே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் பேஜ் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இதில் இருந்தால் நீங்கள் VSphere கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம், vCenter டவுன்லோட் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அது வந்து வெப்சைட் தான் போகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள். ஓகேங்களா? VMware VSphere கிளைண்ட்டுக்கு தான் உங்களுக்கு போகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து நாட் ஃபவுண்டுன்னு வருது டைரெக்டாக கொடுத்ததுனால. ஸோ நீங்கள் வந்து இல்லை வேணும்னா நீங்கள் இங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே அவனோட இதில், ஆனால் வந்து நீங்கள் லாகின் பண்ணி போகணும். VMware சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இதாகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் எடுக்கிறோமோ அந்த வெர்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இதோட வெர்ஷன்லாம் நம்ம எங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 5.5 ஆமாம். ஓகே, 5.5. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே VSphere கிளைண்ட்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி இதோட வெர்ஷன் vCenter சர்வரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி நான் அந்த ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாமே 60 days உங்களுக்கு எவாலுவேஷனும் கொடுக்குறோம். சரிங்களா? 60 days நம்ம ஈஸியாக நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. சரிங்களா? நீங்கள் 7 கூட எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் 5.5 வந்து உங்களுக்கு ரேம் கம்மியாக இருக்கிறதுனால டெஸ்டிங் ஈஸியாக இருக்கிறதுனால நான் 5.5 எடுத்திருக்கேன். 7 எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 7 எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் 7 எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 5.5 தான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. லேட்டரான வீடியோ வந்து நம்ம 7 எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து VSphere கிளைண்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ VSphere கிளைண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறேன். ஓகே, எங்கே வச்சுருக்கேன்னா நான் ISO ஃபைலில் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். சரிங்களா? VMware ஃபோல்டரில் இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷமே வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து
கிளைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நான் F9 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன இது கேட்கும், லாங்குவேஜ் கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து VSphere கிளைண்ட். இது வழியாக தான் நம்ம வந்து வெர்ச்சுவலேஷன் மிஷின்லாம் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒரு VSphereல ஒரு வெர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டலேஷன் பண்ணோம்னா இந்த இது வழியாக தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து அது டூல். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைப்பர் வீலெலாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கிளைண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே தான் இது. ஸோ அதே மாதிரி VMwareக்கு அவன் தனியாக ஒரு கிளைண்ட் கொடுத்துருக்கான். ஓகே, எல்லாம் ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன்லாம் பெருசாக இருக்காங்க உங்களுக்கு. இன்ஸ்டலேஷனில் ஜஸ்ட் நெக்ஸ்ட் தான். ஓகே, கான்ஃபிகரேஷன் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கமாண்ட் லெவலில் பண்ணணும் நிறையா இருக்கும். பட் விண்டோஸில் கிடையாது. அப்படியே நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு. இப்போ கான்ஃபிகரேஷன் சைடு ரெண்டுமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இது GUI மோடில் பண்ணுறதுமே உங்களுக்கு நிறைய இடத்துல போயிட்டு எந்த இடத்துல பண்ணணும், எந்த இடத்துல கரெக்டாக இது பண்ணணும், டிக் பண்ணணும் எல்லாம் இருக்குது. ஸோ லினக்ஸ்லலாம் இந்த கமாண்ட் லெவல் கொஞ்சம் நிறையா தெரிய வேண்டியிருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் இதுதான் இது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லினக்ஸ் பேஸ் தான் உங்களுக்கு VMware. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம VSphere வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அதை கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின். இது இக்னோர் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா இக்னோர் கொடுத்தா போதும். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதிலே வருது பார்த்தீங்களா, எவாலுவேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு 60 days. சரிங்களா? இதில் வந்து இன்வென்ட்ரி இருக்குது, ரோல்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எடிட்டு, வியூ, இன்வென்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், பிளக்கின்ஸ், ஹெல்ப் இருக்குது. சரிங்களா? இன்வென்ட்ரினா ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்க்ரீன் உங்களுக்கு. சரிங்களா? இதில் தான் நம்ம பண்ணுற வெர்ச்சுவல் மிஷின்லாம் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். வெர்ச்சுவல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரிசோர்ஸ் அலாகேஷன், நம்மளோட CPU என்ன கெப்பாசிட்டி இருக்குது, மெமரி இருக்குது, அது எல்லாமே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இது கிராஃபிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம சர்வரோட ESX சர்வர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஹார்ட்வேர், இது எல்லாமே உங்களுக்கு கிராஃபாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் இது கான்ஃபிகரேஷனு. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் ப்ராசஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ப்ராசஸர் எப்படி நார்மலாக இருக்கா, சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் நம்ம இதில் இது பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? என்ன பயாஸு, ஸோ இது எல்லாமே இந்த டீட்டெயிலில் இருக்கும். அப்புறம் மெமரி. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். சரிங்களா? நீங்கள் ஆட் பண்ணணும், அது பண்ணால் இந்த ஆட் ஸ்டோரேஜில் போய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைசஸ், என்ன டிவைஸ்லாம் இருக்குது இதில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டேட்டா ஸ்டோர்னால் ஹார்ட்வேரு, அவ்வளோ டிவைஸ்னால் ஹார்ட்வேர் சம்மந்தமாக உள்ளது. சரிங்களா? ஸோ இதில் மவுண்ட் ஆகிருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு இந்த டீட்டெயில் வரும். நெட்வொர்க்கிங்கு. சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கு 50, அது என்ன நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது இது. ஸோ இது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். வெர்ச்சுவல் சுவிட்ச் மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 ஸ்போர்ட்ஸ் வந்து வெர்ச்சுவலாக 120 போர்ட் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது அந்த இதோட டீட்டெயில்ஸு மேனேஜ்மெண்ட் இருக்குது, விமோஷன். சரிங்களா? அண்ட் IP ஸ்டோரேஜ். ஸோ இது நீங்கள் எடிட் பண்ணணும்னா இங்கேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ IP செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து நம்ம VSphere பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில், லேட்டரான வீடியோவில் உங்களுக்கு இதோட டீப்பாக பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் இப்போ இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அடாப்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும்னா இங்கே போனால் இங்கே ஆட் பட்டனை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடாப்டர் இது பண்ணலாம். இது நெட்வொர்க் அடாப்டர்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நம்மகிட்ட இது பண்ணியிருக்கோம். அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபியூச்சர்ஸு. ஸோ என்னென்ன இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இது லைசன்ஸ் இது பண்ணோன்னா நீங்கள் எடிட் போயிட்டு நீங்கள் லைசன்ஸ் கீ வந்து உங்களுக்கு அசைன் ஆகிடுச்சுன்னா இதில் போயிட்டு என்ட்ரி கீ கொடுத்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸ் மோட்லேருந்து உங்களுக்கு ரெகுலர் மோடுக்கு மாறிடும். அப்புறம் டைம் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுலேயும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் உங்களால். ஓகே, அப்புறம் DNS ரவுட்டிங்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம், என்ன சர்வர் எந்த டொமைனோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் கூட பண்ணலாம். அங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் பண்ணோம், இதில் பண்ணோம், ESX சர்வரில் பண்ணோம். சரி, இப்போ ESX கிளைண்ட்லேருந்து நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அப்புறம் ஆத்தென்டிகேஷன் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் மிஷினை வந்து இங்கேருந்து ஸ்டாப் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது.
ஸ்வாப் ஃபைல் வந்து நீங்கள் இது பண்ணணும்னா இது பண்ணிக்கலாம். அப்புறம் செக்யூரிட்டி ப்ரொஃபைல், சரிங்களா? ஸோ ஹோஸ்ட்டு, கேட்சு, கான்ஃபிகரேஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சிஸ்டம் ரிசோர்ஸு, எவ்வளோ இருக்குது. ஏஜென்ட் விஎம் செட்டிங்ஸு, ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் இது வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையா இல்லை லேட்டரான வீடியோவில் உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு விஎம் சர்வர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ சாரி, ஒரே ஒரு ESX சர்வர் நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கலாம். இந்த சர்வர் வந்து நமக்கு ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இங்கே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய எத்தனை சர்வர் வேணாலும் நம்ம இதில் வந்து இதுலேருந்து மேனேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து vCenter சர்வரை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரீஃபாக ESX சர்வர்லாம் ESX கிளைண்ட் பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ESX சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதில் கான்ஃபிகரேஷன் பிடிச்சோம். அப்புறம் வந்து ESX கிளைண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம vCenter சர்வரை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.